வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 8ல் இருந்தார். இந்த 45 நாட்கள் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த செவ்வாய் பகவான். 8 குடையவன் 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது நல்லது கொடுக்கும் ஓரளவுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த கன்னிராசிக்கு நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்போது சனி பார்வையில் இந்த மாட்டுது கிரகங்கள், அதாவது செவ்வாய். அந்த சனி 5 குடைய கிரகம், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் இந்த 45 நாட்கள்? கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பயிற்சி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்துருந்தார். செம்ம டென்ஷனில் இருந்தாங்க, பயங்கர டென்ஷன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சனியும் செவ்வாயும் சேரக்கூடாது. ஆமாம், ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் இவங்களை பார்த்துருந்தாங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் அது இது வந்தது. சரி, 8ஆம் இடத்துக்கு வந்தார், மறைகிறார், ரைட்டு. அஷ்டமாதிபதி மறைகிறார், நல்லது தான். ஆனாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல், குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உச்சம் வேற, சூப்பர். ஏன்னா இவங்களுக்கு 4-7 குடைய அதிபதி 2, அதாவது 11ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது ரொம்ப விசேஷம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகிறது பரவாயில்லை. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் வர்றது நல்லது அப்படின்னாலும் இந்த சனியோட பார்வை அங்கே விழுறது, குருவோட பார்வை சனி மேலே விழுறது என்ன. ஆனால் சனியோட பார்வை செவ்வாய் மேலே விழுறது என்ன, அதுதான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. 1. 2வது, இந்த குருவோட பார்வையை வாங்கினாலும் இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை வேற பார்த்துட்ருக்கார். இப்போ செவ்வாய் சனியோட பார்வையை வாங்கிறதுனால பாக்கியங்களை தடை பண்ணக்கூடிய ஒரு சூழல், இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய சூழல் உண்டாகும் குறைவாக. அப்போ இவங்க அந்த பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான வேலைகளை இவங்க செய்யணும். என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே பாக்கியங்கள் உண்டாயிடும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை சார், உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கல, சிம்பிள், கவனிச்சிக்கல, என்ன ஆகும்? ஏதாவது ஒரு டிசீஸ், வியாதி வரும், சரியா, ரோகம். உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். உடனே இப்போல்லாம் டாக்டர் என்னென்னா, நீங்கள் சாப்பிட வேண்டிய ஐட்டத்தை விட சாப்பிடாத ஐட்டத்தை தான் நிறைய எழுதி கொடுக்குறாங்க. காலம் அப்படி மாறி போச்சு. இதெல்லாம் சாப்பிட்லான்னா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.
இப்போ டாக்டர்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் லிஸ்ட்டு வரிசையாக போட்டு ஒரு பெரிய பக்கம் இதை கொடுத்துட்றாங்க. அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்கும், செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிட்டார். அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரும். அதுக்கு தான் இந்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உத்தியோக ரீதியாக இவங்களுக்கு இருந்த அந்த மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையுங்க. உத்தியோக ரீதியாக இருக்கிற மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது, ரெண்டுமே மறைந்து இருக்காங்க. அசுப கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், ரெண்டுமே நிழல் கிரகங்கள், இருட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே மறையிறாங்க. ரொம்ப விசேஷம். அப்போ இவங்களுக்கு 3 கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் இதில் இருக்கார், 7ஆம் இடம். ஆமாம். ஆனாலும் குரு பார்வை வாங்கினால கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் சனியோட பார்வை. அப்போ இவங்க இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத. ஏன்னா குரு ரொம்ப ஃபேவரபுளாக. அதுமாதிரி தொழில் வியாபாரம். சாதாரணமாக கன்னிராசினியர்களுக்கு வியாபாரம் நல்லா வரும். வியாபாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணணும். ஏன் அப்படின்னா ராசிநாதனே புதன், அறிவு, எழுத்துக்காரகன். ஸோ அவருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் கன்னிராசினியர்களுக்கு எப்போவுமே இருக்கும் உத்தியோகத்தை விட. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சிறப்பான ஒரு பதவியில் தான் இருப்பாங்க, ஒரு உயர் பதவி. அதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, எந்த வேலையும் இவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. எந்த வேலையும் கார்பெண்டர் ஒர்க்கா நம்ம கற்றுக்கணுன்னா கற்றுன்றுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா கற்றுன்றுவாங்க, எந்த பிளம்பிங்கா கற்றுன்றுவாங்க, எல்லாம் கற்றுன்றுவாங்க. அந்த வகையில் இந்த கன்னிராசினியர்கள் ஓகே. இப்போ இருக்கிற மனக்குழப்பம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா 8ஆம் இடத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாய் ஒரு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார், சனியோட பார்வையை வாங்கினா கூட. ஓகே. இந்த கன்னிராசிக்கு மகர லக்னம் அமைஞ்சதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார். அந்த செவ்வாயை இப்போ சனி பார்க்குறார். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக அந்த செவ்வாய் வருவார். அந்த செவ்வாயை தான் இப்போ சனி பார்க்குறார். அந்த செவ்வாயும் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தோடு பக்கவாக கனெக்ட் ஆகுது. வேலையில் நிறைய பேருக்கு பிரச்சனை. கன்னிராசிக்கு அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது. ஆனால் வேலையில் ஒரு சில இது போயிட்டுருக்கு ப்ராப்ளம். ஒரு சில பேர் உயர் பதவி அது மாதிரி எதிர்பார்க்கறது, இடமாற்றங்களை எதிர்பார்க்கறது. அது தசை நல்லா இருந்துச்சுன்னா அதை கொடுக்கும், தசை சரியில்லைன்னாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஆனால் இந்த செவ்வாயோட சனி பார்வை இருக்கு இல்லையா, செவ்வாய் மேலே படக்கூடிய சனி பார்வை இருக்கு இல்லையா, இது 4ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுறது. சிம்ம லக்னம், மகர லக்னம் ரெண்டுத்துக்கு மட்டும்தான். ஆமாம். வேற ஒரு லக்னங்களுக்கு வேற வேலை ப்ராப்ளம் இருந்தால் கூட அது வேற பிரச்சனையாக இருக்கும், தசா புத்தி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த 2 லக்னத்துக்கு வேலை ப்ராப்ளம் இப்போ போயிட்டுருக்கு. அது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த மகர லக்னக்காரர்கள் அப்படிங்கும்போதே சமாளிச்சிடுவாங்க. சிம்ம லக்னக்காரர்கள் விட்டு விலகி வேறத்துக்கு போயிடுவாங்க, வேலை மாற்றம் கொடுக்கும், மாறிடுவாங்க, அவங்களே மாறிடுவாங்க. அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. மகர லக்னமாவது கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. உத்தியோகம் பரவாயில்லை, சரி எப்போ நமக்கு விதிச்சது இதான்ப்பா அப்படின்னு மகர லக்னக்காரர்கள் கொஞ்சம் உஷாராயிடுவாங்க, பரவாயில்லன்னு. ஆனால் சிம்ம லக்னக்காரர்கள் அது மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டபன். இந்த வேலை வேணாம்ப்பா, வேலைக்கு போயிடு, என்ன பெண்ண அப்படின்னு இறங்கிடுவாங்க. குரு இப்போ ஃபேவரபுளாக இருக்கார், குரு பார்வை இருக்காங்க, இறங்கிடுவாங்க. ஓகே. அதனால் உத்தியோகம் மாற்றம் கிடைக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு. அதே மகர லக்னக்காரர்களுக்கு என்ன இடமாற்றம் கிடைச்சா கூட இருக்கிற வேலையில் தக்க வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஓட்டிடலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டும் அவங்களுக்கு கிடைக்கும், யோசிப்பாங்க. ஓகே, நல்ல விஷயம். இப்போ கன்னிராசிக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது சார். அதில் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் இருக்கிறவங்க, அது கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் வரும். சனி தசையில் இருக்கிறவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. கடன் பிரச்சனை இல்லை, என்னதான் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் அந்த தசைகள் சரியாக இருந்தால் தான் சிறப்பு. ஆனால் அஷ்டமாதிபதியை, இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியை சனி பார்க்குறார். இப்போ ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இல்லையா? கடன் பிரச்சனை ரீதியாக, பண வரவு ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்குமா? இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னாலும் சனி பார்த்தா கூட இந்த செவ்வாய் இருக்கிற இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கும்போதே எந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் பண்ணும் சில கிரகங்கள். குரு இருந்தால் சூப்பர், சுக்கிரன் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த செவ்வாய், சூரியன் எல்லாமே இந்த ஏன் அப்படின்னா 7ஆம் பார்வை நேராக ஜென்மராசியை தான் பார்ப்போம்.
பாவ கிரகங்கள் அதெல்லாம் பொதுவாகவே பாவ கிரகம். அப்போ பார்க்கும்போது உஷ்ணம் தான் அதிகமாகும். அதுதான் டென்ஷன். சரி, அஷ்டமத்துக்கு வந்துட்டாரா அப்பாடா அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா அப்போ 7ஆம் பார்வை எங்கே விழுறது? 2ஆம் இடம். 2ஆம் இடம் குடும்பம். குடும்பத்தில் போய் விழுந்ததுன்னா அதனால தான் இந்த 7, 8ல் எந்த கிரகம் அந்த செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான். சூரியனாவது 2 மாதம்தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது 90 நாட்கள் 3 மாதம் ஓட்டம். இப்போ அதெல்லாம் விட்டு விலகி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடம்ங்கிறது சூப்பர். ஏன்னா இதை விட அது நல்லது அப்படின்னு சொல்லி, அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு இது பரவாயில்ல, சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பரவாயில்ல, சமாளிச்சிடுவாங்க. ஓகே. சனி பார்வை வந்து இப்போ ராசிக்கு பதியுது. நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பதிவுலையும் நம்ம கேட்டு தான் வரோம். இப்போ செவ்வாய் பயிற்சியில் இப்போ திருமணம் கூடி வரல, ஒரு சில பேருக்கு வந்து அந்த பாசிட்டிவாக போயிருக்கும், பதில் வந்திருக்கும், எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. திருமண ரீதியாக இதை ஒரு பாசிட்டிவாக நடக்க வாய்ப்பு இருக்கா? திருமண ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இவங்களுக்கு வந்து குரு தான் இப்போதைக்கு ஃபேவரபுளாக இருக்கார். பரவாயில்லைன்னு 3, 5, 7 விழறார். வயிற்று ஸ்தானத்துக்கு விழுது பார்க்குறார். குருவோட பார்வை இவங்க இருக்கிற குரு ஸ்தான பலமும் 11 பரவாயில்லை. பார்வை 7ஆம் இடத்துல விழுந்தாலும் சனி அவங்க உட்காந்துட்டுருக்கார். சனி வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. திருமணம் ஆகலை, தடை தான், தடை தாமதம். அதாவது இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வீட்டுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களுக்கு பிடிக்கல, இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த குருவோட பார்வை விழ ஆரம்பிச்சிலேருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு இப்போ பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்துட்டாங்க. முடிச்சிருவாங்க. ஆமாம், நிறைய பேர் கல்யாணம் நடந்துடும். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு பார்வை 5ஆம் இடத்துல விழுது, புத்திர பாக்கியம். ஆமாம், கன்னிராசிக்கு நான் கேட்கலாம்னு நினச்சேன். சொல்லுங்கள். புத்திர பாக்கியம். ஸோ புத்திர பாக்கியம் ஏற்பட்டுரும். புத்திர பாக்கியம், கல்யாண யோகம், புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கல்யாண யோகம் உண்டாயிடும். ஓகே. ஏன்னா சார் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, கன்னிராசிக்கு வந்து புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா குரு வந்து நல்ல ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கார். செவ்வாய் இப்போ கொஞ்சம் அவரோட அந்த கஷ்டமான இடத்தெல்லாம் விட்டு விலகி 9th பிளேஸ் வந்துட்டார். ஸோ மங்களகாரகன். ஓகே. ஸோ அந்த மங்களக்காரகன் கண்டிப்பாக ஒரு சுப மங்களத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ திருமண யோகம் கை கூட்டுரும், குழந்தை பாக்கியமும் கையாளும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, சூப்பர் சார். பரிகாரம் கன்னிராசிக்கு? பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இவங்களும் 2 பரிகாரம் பண்ணணும். என்னென்னா புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் தான் ஒரு அறிவுத்திறன் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக முருகப்பெருமான். செவ்வாய்னாலே இரத்தக்காரகன் முருகன் தான், உணர்ச்சிக்காரகன். ஒரு துணுண்டு மாம்பழத்துக்கு கோச்சிக்கிட்டு தான் அவர் போய் பழனியில் நின்னார். வெறும் மாம்பழம், அது இதுவாக இருந்துக்கிட்டோம், ஞானப்பழமாக கூட இருக்கட்டும், ஆனால் அங்கே போய் நின்னார். எதுக்கு? தனி ராஜ்யம் வேணும்னு. அந்த மாதிரி முருகனை பார்க்கத்தான் நம்ம போகிறோம் எல்லாரும். அப்போ அந்த முருகப்பெருமான் வழிபாடு இவங்க பண்ணினாலே இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய 3, 8 அதிபதி, அதுவும் அஷ்டமாதிபதி, ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.